கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இறைவன் தாமே இந்த புதிய நாளை நன்மைகளை மேன்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பரிசுத்த மத்தேயு நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் கடைசி பகுதி. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஃப்ரீலி யூ ஹாவ் ரிசீவ்ட், ஃப்ரீலி கிவ். அன்புக்குரியவர்களே, இலவசம் என்கிற வார்த்தை நம்முடைய தமிழகத்தில் அதிகமாக பேசப்படுகிற ஒரு வார்த்தை. நோட்டு புத்தகங்கள் இலவசம், உணவு இலவசம், பேருந்தில் பயணிப்பது இலவசம், பொங்கல் இலவசம், சைக்கிள் இலவசம் என்று பல இலவசங்கள் அங்கே பேசப்படும். இவையெல்லாம் இலவசமாய் பெற்று கொடுப்பது அல்ல, பெற்ற வரி பணத்திலிருந்து கொடுப்பது. ஆனால் ஆண்டவர் இலவசம் என்கிற வார்த்தையை சொல்லும் பொழுது நாம் எதை இலவசமாய் பெற்றோம்? கிருபையினாலே மீட்பை இலவசமாய் பெற்றோம். கிருபையினாலே மீட்பை இலவசமாய் பெற்றவர்கள், மீட்கப்பட்ட மக்கள் மற்ற மக்களை மீட்டெடுத்து இறைவனுக்குள்ளாய் நடத்த வேண்டும். பாருங்கள், நம்முடைய தமிழகத்துல 108 என்கிற எண் கொண்ட ஒரு வாகனம் உண்டு. இது எங்கே ஆரம்பித்தது என்று சொன்னால், ஆந்திர மாநிலத்தில் YS ராஜசேகரன் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது வேதத்தில் காண்கிற இந்த மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 8வது வசன அடிப்படையில் இடையில இருக்கிற அந்த செமிகோலனை எடுத்து விட்டு 108 என்று வைத்து இலவசமாக மருத்துவ ஆம்புலன்ஸை அவர்கள் அங்கே ஆயத்தம் செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, அது பின்னாளிலே தமிழ்நாட்டிலும் கூட அது இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்றைக்கு ஆன்மீகத்திற்குள்ளாய் வரும். திருச்சபை ஊழியக்காரர்கள் ஊழியங்களில் என் மீட்பர் என்னை இலவசமாய் மீட்டெடுத்திருக்கிறார், அவர் எனக்காக தன்னுடைய இரத்தத்தை கிரயமாய் சிந்தி இருக்கிறார், மீட்கப்பட்ட நான் மற்ற மக்களை மீட்புக்கு நேராக வழிநடத்த வேண்டும் என்ற ஆதங்கங்களும் அக்கறைகளும் காணப்படுகின்றனவா? இதுதான் அவசியமாய் காணப்படுது. என் ஆண்டவர் ஒரு சிறுவனத்தை இருந்த 5 அப்பம் 2 மீனை இலவசமாய் பெற்று அதை மற்ற மக்களுக்கு இலவசமாய் கொடுத்தார். அதை வாங்கி விற்கவில்லை. பெற்று வந்த சீடர்களும் இலவசமாய் பெற்று வந்தார்கள். இன்றைக்கு ரட்சிப்பு கூட இறைவனால் அருளப்பட்ட ஈவாய் காணப்படுகிறது. நாம் எப்பொழுது இறைவனுடைய மீட்பை இலவசமாய் பெற்றோமோ அதை நாம் பிரதிபலிக்கிற மக்களாய் காணப்பட வேண்டும். Redemption we received freely. We call to redeem the people freely. இலவசமாய் மீட்கப்பட்ட நாம் இலவசமாய் மீட்பின் நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்பட்ட மக்களாய் காணப்படுவோம். Kingdom of God is free. இறை அரசு என்பது விற்பனைக்குரியது அல்ல. இறை அரசு இலவசமாய் கொடுக்கப்பட வேண்டியது. அன்புக்குரிய விசுவாசிகளே, இறைவனை பறைசாற்ற அழைக்கப்பட்ட நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? பாருங்கள், 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் கடைசி பகுதியில அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எதற்கு என்று சொன்னால், அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் நோய்களையும் தீர்க்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என் ஆண்டவர் கொடுத்த அதிகாரம் விற்கப்பட்டது அல்ல, இலவசமாய் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு என்னிடத்துல நம்மிடத்துல வருகிற மக்களுக்கு இறை நற்செய்தியை, இறை மீட்பின் செய்தியை, இறை பரிபாலனத்தை நாம் இலவசமாய் கொடுக்கிற மக்களாய் காணப்பட வேண்டும். என் ஆண்டவருடைய அழைப்புக்கு அர்ப்பணிப்போம், நிறைவுகளை காண முற்படுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இலவசமாய் உம்மால் மீட்கப்பட்ட நாங்கள் இலவசமாய் நற்செய்தி அறிவிக்கவும், பாவத்தில் உழண்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு, உம்மை விட்டு தூரம் போன மக்களுக்கு உம்மை காட்டவும் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் சுவாமி. அதன் வழியாய் இந்த தேச மீட்புக்குள்ளாய் வர உதவி செய்யும், பயன்படுத்தும். இயேசுவில் ஜெபிக்கிறோம் ஜெபக்குள் பிதாவே, ஆமென்.